மொத்தம் 62 பில்லர் சார். அதில் 40 பில்லர் வந்து இப்போ வந்துருக்கு, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 8 பில்லர் வந்து ரெடியாக இருக்குது சார். அதுக்கு அந்த கீழே வந்துடுச்சு, வரணும்னா அதையும் முடிச்சிடலாம் சார். மொத்த திருப்பணி எவ்வளோ இது அமௌண்ட்? இது 298 சார். இல்லைம்மா 298 இந்த பிரகார மண்டபம். ஆமாம் சார், 2 கோடி 98. இந்த பிரகாரம் டோனர் வருது. முடிஞ்சிச்சா? இல்லை சார், இது டோனர் எதுனா இஷ்யூ இருக்கா? அவங்க பண்ணல, ஃப்ரீயாக பேசினா தான் ஏதாவது பண்ணிட்டு போகணும். இல்லை இதோட சேர்த்து இன்னும் 12 வேலை இருக்குது சார் இந்த கோயிலில் எல்லாம். இல்லைம்மா மொத்தம் இந்த டோனர் ஒர்க்கு அவங்க கொஞ்சம் அதில் வந்து இந்த பிரகார மண்டபம். இல்லை சார், இப்போ தான் தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்க. தீர்மானம் போட்டு கொடுத்துட்டாங்க சார். நாங்கள் டெம்பிள் தீர்மானம் இந்த சுற்றுப்பிரகாரம் கரைத்தலம் ஒரு நம்ம ஆட்சி தான் தண்ணி கொடுத்தோம் 10 வருஷமா. மேடம் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு தான் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. இல்லை அது உட்காந்து பேசி இப்படி பண்ணன்றது தான் அது பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் 20, 21 FDI பற்றி பேசுறீங்க. பணம் உங்களுக்கு இருக்கிற வேலை எப்படி வாங்கணுமோ அதை வாங்கிக்க சீடு பண்ணிக்க. பணியினுடைய வேகம் தடைபட்டு இருப்பதை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அமைச்சர் என்ற வகையிலே இன்றைக்கு நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த பணிகளுடைய முன்னேற்றத்தை குறித்து ஆய்வு செய்திருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜீவன் அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையால் முழுவதும் கல்வி இந்த பணி ஒரு சில உபயதாரர் பணிகளில் சற்று சுணக்கம் ஏற்பட்டதால் தடைபட்டிருக்கிறது. அதையெல்லாம் போக்கி தேவையான நிதியை தமிழக முதலமைச்சருடைய உத்தரவுகளை பெற்று உடனடியாக அந்த நிதிக்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு வெகு விரைவில் பணி தொடங்கப்பட்டு பணியினை 2, 3ஆக பிரித்து கொண்டு
இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கை நடத்திட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு கோரிக்கை வைத்திருக்கிறார். இணைந்து எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் பங்கேற்றார். நிதியை திருக்கோயிலே இருக்கின்ற போதவில்லை என்றால்